அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டு. ஷாலு இந்த சாரியில பார்க்க அப்படியே சித்திரலேகா மாதிரியே இருக்கா. இவளை பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. எனக்கு போன ஜென்ம நினைவெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வருது. இப்ப எதுக்கு இவன் நமக்கு இந்த சாரி எல்லாம் கொடுத்து கட்டிட்டு வர சொன்னானே தெரியலையே. இவன் கிட்ட ரஃப் அண்ட் டஃபாவும் நடந்துக்க முடியல. உடம்பு சரியில்லாதப்ப நல்லாவும் வேற பாத்துக்கிட்டான். எனக்கு இவனை ஒரு நல்ல ஃப்ரெண்டா பிடிக்கும். ஆனா என்னால இவனை லவ் பண்ண முடியல. இதையே இவன் புரிஞ்சுக்கவே மாட்டான். நம்ம இதை அவன் கிட்ட கத்தி கத்தி சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் உன்னோட பாஸ்ட்ல இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். ஒருவேளை நான் அந்த பொண்ணு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இவன் என்ன அந்த பொண்ணாவே நினைச்சுக்கிறானோ என்னமோ. இவன் கிட்ட பொறுமையா பேசினாதான் வேலைக்காகும் போல. காஷ்மோரா, எனக்கு எதுக்கு இந்த சாரி கொடுத்து கட்டிட்டு வர சொன்ன? அப்புறம் எனக்காக ஸ்பெஷலா டின்னர்லாம் ரெடி பண்ணியிருக்க என்ன? ஷாலு, கண்டிப்பா சொல்றேன். உன்கிட்ட அதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவன் எதை பத்தி பேசுறானே புரியலையே. எனக்கு என்னமோ இவன் ரொம்ப தனிமையில இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஆயிட்டான்னு தோணுது. நம்ம இவன் கிட்ட பொறுமையா எடுத்து பேசினாலே இவனுக்கு எல்லாமே புரியும். ஏன் காஷ்மோரா, நீ இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணன்னு சொன்னல, அந்த பொண்ணு கூட இறந்துட்டாங்கன்னு சொன்ன. அவங்களுக்காக வாங்கின சரியா இது? அப்படியே சொல்ல ஷாலு, நீ இந்த புடவையில பார்க்க சேம் அதே பொண்ணு மாதிரிதான் இருக்க. காஷ்மோரா, நான் ஒன்னு சொல்லட்டா? நீ அந்த பொண்ணை ரொம்ப ஜாஸ்தி லவ் பண்ணிருக்க. ஆனா அதுக்காக நீ அவளை மாதிரியே நான் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த லவ் என்கிட்ட காட்டணும்னு நினைக்கிற. ஆனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் விஜய லவ் பண்றேன். உண்மை தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட ஷாலு. நான் லவ் பண்ண அந்த பொண்ணே நீதான். அது எப்போ உனக்கு புரிய போகுது? கண்டிப்பா இன்னைக்கு உனக்கு எல்லா உண்மையும் தெரியணும். எல்லா விஷயமும் உனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிரும். உனக்கு நான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ண பொண்ணை பார்க்கணுமா? என்ன சொல்றது இப்போ? சரி, ஓகேன்னு சொல்லலாமா? சரி, சொல்லிதான் பாப்போமே. அப்படி அந்த பொண்ணுக்கும் எனக்கும் என்ன ஒத்துமை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதையே இவன் வெறுக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா இவனே நம்மள பிடிக்கலன்னு இங்க இருந்து வெளியே விட்டுருவான். ஆமா ஆமா ஆமா, பார்க்கணும். சரி, ஓகே ஷாலு. இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு லெஃப்ட்ல திரும்பினா ஃபர்ஸ்ட் ரூம். அந்த ரூம்ல போய் பாரு. உனக்கான எல்லா கேள்விக்கான பதிலும் கிடைக்கும். என்னது, ரூம்லயா? ஆமா, போ. போனா அங்க உனக்காக ஒருத்தங்க காத்துட்டு இருப்பாங்க. அவங்களே உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. என்ன சொல்றான் அவன்? ஒண்ணுமே புரியல. அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள என்னையும் இவனையும் தவிர்த்து வேற யாராவது இருப்பாங்களா? சரி, ஓகே, போய் பாப்போம். அட்லீஸ்ட் அவங்களாவது என்னோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு என்னை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போனா போதும். சரி, ஓகே காஷ்மோரா, நான் போய் பாக்குறேன். போ ஷாலு, போ. அங்க உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அங்க இருக்க ஆளை நீ பார்த்தா ஷாக் ஆயிடுவ. இருந்தாலும் இன்னைக்கு உனக்கு எல்லா உண்மையும் தெரிய போகுது. அப்படின்னா இதுதான் அந்த சித்திரலேகாவோட டைரியா? என்னால இத நம்பவே முடியல. ஆஸ் அ போலீஸா இதெல்லாம் நான் நம்பவே கூடாது. ஆனாலும் இது என்னால நம்பாம இருக்கவும் முடியல. கையிலேயே இவ்ளோ பெரிய எவிடன்ஸ் இருக்கு. இந்த மறுஜன்மம் இதெல்லாம் உண்மையாவே நடக்கிற விஷயமா? நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நமக்கே தெரியாத பல விஷயங்கள், மர்மங்கள்லாம் இந்த உலகத்துல இருக்கு. அது நமக்கான டைம் வரப்பதான் சில டைம் இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைரியை பாக்குறப்ப எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதுலயும் இதுல பாதி விஷயங்கள் தான் இருக்கு. மீதி என்ன நடந்தது ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பயமே அதுல ஷாலுவோட போட்டோ இருக்கு. அதாவது சித்திரலேகா பார்க்க ஷாலு மாதிரியே இருக்கா.
அப்புறம் அந்த காஷ்மோரா அவன் வேற இப்ப ஷாலுவை கடத்திட்டு போயிருக்கான். என்ன பிரச்சனை ஆக போகுது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. பழைய கதை அது எங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனா எங்க ஷாலு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மிஸ்டர் பாண்டியன், எப்படியாவது எங்க ஷாலுவை காப்பாத்துங்க. எனக்கு கண்டிப்பா என்னோட ஷாலுவை பார்த்தே ஆகணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு நிமிஷமும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவன் அவளை என்ன பண்ணானே தெரியல. உண்மையிலேயே போன ஜென்மத்துல என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை அவன் ஷாலுவை பழி வாங்கறதுக்காக கூட கடத்திட்டு போயிருக்கலாம். என்ன ஏதுன்னு எங்களுக்கு யாருக்குமே ஒரு கெஸ் கூட கிடையாது. ஆனா ஷாலுவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. முதல்ல இந்த காஷ்மோராவோட டைரியை படிப்போம். அப்பதான் நமக்கு என்ன நடந்ததுன்னு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ஆமா பாண்டியன், உங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்க அப்புறமா பார்த்துக்கோங்க. முதல்ல இந்த டைரியில என்ன இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு புரியுது. சரி, முதல்ல இப்ப காஷ்மோராவோட டைரியை படிங்க. அது என்னதான் விஷயம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன இது? இங்க யாருமே காணோம். இங்க யாரோ இருப்பாங்கன்னு தானே காஷ்மோரா சொன்னா. எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு இங்க இருந்து வெளியில போனா போதும். ரொம்ப அப்பா அம்மாவோட ஞாபகமா இருக்கு. கவி, அப்புறம் சாண்டி, விஜய், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரியல. முதல்ல இங்க இருந்து வெளியில போகணும். என்ன இது? திடீர்னு இவ்வளோ காத்தடிக்குது. ஐயோ, எப்படி இவ்வளோ காத்தடிக்குது இந்த ரூம்ல? அதுவும் இல்லாமல் இவ்வளோ காத்துலேயும் இந்த கேண்டல்லாம் எப்படி அணையாம இருக்கு? என்ன பாட்டு சத்தம் இது? திடீர்னு எங்க இருந்து கேக்குது? கண்ணாடியா? இதை பார்த்து அப்படி பயந்துட்டேன். ஆனா இந்த கண்ணாடி ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த கண்ணாடியில என்னோட உருவம் ரொம்ப அழகா தெரியுதே. என்னது இது? கண்ணாடியில இருக்க என்னோட உருவம் முறைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நான் முறைக்கலையே. என்ன நடக்குதுங்க? என்னது இது? என்ன நடக்குதுங்க? என்ன நான் ஏதோ நெருப்புல எரிஞ்ச மாதிரி காட்டுது. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் ஷாலு, உனக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கா? நல்லா பாரு, நான் தான் நீ தானா? இதுதான் உனக்கு போன ஜென்மத்துல நடந்தது. நீ இப்படிதான் ஆன. யார் நீ? என்ன சொல்ற? நான் தான் சித்திரலேகா. அதாவது நீதான் போன ஜென்மத்துல சித்திரலேகா. என்ன சொல்ற? நான் எப்படி நம்புறது? எனக்கு இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருக்கு. என்னால இதெல்லாம் நம்ப முடியல. நம்ம இங்கிருந்து கிளம்பணும். என்னது? இங்க இருந்து கிளம்ப போறியா? கிளம்பி எங்க போக போற? உன்னுடைய போன ஜென்மத்துல உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிய வேண்டாமா? அப்புறம் நான் இன்னுமே முக்தி அடையாம இப்படி சுத்திக்கிட்டு இருக்கனே, ஏன்னு தெரிய வேண்டாமா? நீதான் சித்திரலேகாவா? அதாவது நான் போன ஜென்மத்துல சித்திரலேகாவா? நீ என்ன சொல்ற? எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தோணல. நீ ஏதோ பொய் சொல்ற. பைத்தியக்காரி, உனக்கு உன்னுடைய போன ஜென்மத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன்.